வெல்கம் டு ஃபேப்லஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான தாய் ஸ்டைல் ப்ரான்ஸ் டாமியம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அங்கே தாய்லாண்டில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபிங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஆப்பிள் தக்காளி பழத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கை நிறையா கொத்தமல்லி தலையை எடுத்து நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 5 பச்சை மிளகாயை பெருசாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 துண்டு லெமன் கிராஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அதை எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃபிஷ் சாஸ் எடுத்துக்கோங்க. டார்க் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. அது கூடவே டாமியம் சூப் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். அதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். 2 எலுமிச்சம் பழத்தோட சாறு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதை நல்லா நரம்பெடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 3 இன்ச் சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. 6 பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். 10 எலுமிச்சை இலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 10 கப் சூப் செய்கிறேன். அதுக்கு ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதே வடிசட்டியில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க ஒவ்வொன்றா. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சை இலையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 3 ஆப்பிள் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் சாஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற அந்த லெமன் கிராஸை சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போது அந்த 2 எலுமிச்சம் பழத்தோட சாறையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த டாமியம் சூப் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நம்ம சூப்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டு உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தாய்லாண்டில் பொதுவாக கலாங்கல்னு சொல்லிட்டு ஒரு வேறு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்மளுக்கு அது அவைலபிளாக இல்லாதனால நம்ம இஞ்சி சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நம்ம தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வேகட்டுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இடிச்ச தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம சூப் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இறாலை எப்போவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். ஏன்னா இறால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம சூப் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். இறால் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். கடைசியாக நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாங்க. 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம இறால் நல்லா வெந்துடும். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தாய் ஸ்டைல் ப்ரான்ஸ் டாமியம் சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேப்லஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் 2லேயுமே வருங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் கூட நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.